அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு அந்த தொழில் விபரீதமாக முன்னேற்றம் கொடுக்கும், நல்ல வருமானம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த ராகு வேலை குரு பார்த்துட்டான், பெரிய விசேஷம். குரு ராகு பார்க்குறது பெரிய விசேஷம். குரு ராகு சேர்ந்தாலும் குரு சண்டால யோகான்னு வாங்க. ராகு பார்க்கறதுனால பிரமாதமாக இருக்கும். சரி, இப்போ இந்த லக்ன இந்த ராசிக்கு 7 பார்க்கறதுனால யார் யாருக்கு நன்மை, இந்த மேஷ ராசிக்கு அவங்க ஃபேமிலியில் யார் யாருக்கு நல்லது பண்ணோம் பார்த்தோம்னா, அவங்களுடைய இடத்துக்கு மனைவி ஸ்தானம் இது. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் சரி பண்ணோம். ஆஸ்பத்திரியாக தெரிஞ்சுன்னு இருந்தேன் இத்தனை நாள் சொல்லின்னு இருந்தவங்க, எப்பா ஆண்டவா ஏதோ டாக்டர் இனிமேல் உனக்கு ஒன்றும் இல்லை பார்த்து வந்துட்டாங்க, போதும் அதுவே போதும்டாப்பா, காசு கூட வானா, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, கலத்துறோம். சரி, பாக்கியம் மட்டும் இல்லை, இது பெற்றோர்கள் இதெல்லாம் கூட சொல்லக்கூடியது தான் இந்த இடம். உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கூட தீரும். ரெண்டாவது, ஏதோ சொத்து தகராறு இருந்தாலும் அதை குரு தீர்த்து வைக்கும், சந்தேகமே இல்லை. இன்னொன்று, உங்கள் ராசிக்கு 10வது இடம். இந்த 10 ஜீவனம். இந்த ஜீவனத்துக்கு விரயத்தில் இருக்குது. செய்கிற தொழிலில் லாபம் வருது, 100 ரூபா வருதுன்னா கொஞ்சம் விரையும் ஆக தான் செய்யும். ஆமாம், ஏன்னா பார்வை குரு பார்வைங்க துப விரையும் அது செய்யும். பொதுவாக பார்க்க போனால் 3ல் குரு வந்துச்சு 3ல் குரு வந்துச்சேன்னு கவலையே படாதீங்க. 3 ஆக்சுவலாக கண்டஸ்தானம் தான். அதே நேரத்தில் வெற்றி புகழ் கீர்த்தி ஸ்தானம், அது 3ல் வர்றது நல்லது இல்லை. அப்படின்னாலும் குரு பார்க்கக்கூடிய புண்ணியம் அருமையாக பார்த்துட்டான். குரு உங்கள் இடத்துக்கு 7 பார்த்தான், 9 பார்த்தான், 11 பார்த்துட்டான். கவலையே படாதீங்க, பிரமாதமாக அருமையாக வருவீங்க இந்த குரு பயிற்சி. சரி, அடுத்து ரிஷபத்துக்கு வரும். இந்த ரிஷபத்துக்கு குரு ஜென்மத்திலிருந்து 2ல் வந்துட்டார். சரி, ஜென்மகுரு வனவாசனம் போனதாம் இருக்கு. ஜென்மகுரு ஜென்ரலாக சொல்லி இருக்க வேண்டியதான் இந்த காலங்காலமாக. இங்கே குரு இருந்தது, ஏதோ பிரச்சனை எல்லாம் இருக்கும், போராடின்னு இருப்பாங்க, கையில் ஏதோ கடிக்கிறத வச்சுக்கிட்டு தான் காலத்தை ஊட்டின்னு இருக்கணும். அந்த மாதிரி போயிருக்கோம் ரிஷபத்துக்கு, அது சந்தேகமே இல்லை. ஜென்மகுரு ஒன்றும் வாரி கொடுக்க மாட்டான். சரி, இப்போது 2ல் போகுது மிதுனத்துக்கு. எப்போ 14/5/2025 போகுது. அங்கே மிதுனத்துக்கு குரு போகிறாரு. போன உடனே அவர் என்ன செய்கிறாரு, ரிஷபத்துக்கு 6 பார்க்குறாரு. அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு 8 பார்க்குறாரு, அஷ்டமஸ்தானத்தை. ரிஷபத்துக்கு 10 பார்க்குறாரு, ஜீவனஸ்தானத்தை. சரிதானா? சரி, இப்போது ரிஷபத்துக்கு 6 பார்க்குறாரு.